திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய சவால் விட்டுட்டு இருக்காரு. பச்சை பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. பச்சை பொய் ஸ்டாலின் சொல்லலாம். பச்சை பொய், பொய்க்கு சொந்தக்காரர். மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விடுவார். ஏகப்பட்ட மூட்டை அவிழ்த்து விட்டுட்டார். பேசுவது பூரா பொய். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும், ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இன்று இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது, 2019 நாடாளுமன்ற தேர்தல் போது அவர் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காரு. நிறைவேற்றிருக்காருங்களா? நிறைவேற்றிருக்காரா? பொய் தானே பேசுறாரு. இன்னும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நிறைந்த பகுதி. பிரதான தொழிலே விவசாயம். நானும் ஒரு விவசாயி. விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த மாவட்டம் செழித்தது. குறிப்பா சொல்ல வேணும்னா இந்த பகுதி கொஞ்சம் வறட்சியான பகுதி. நீர் இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும். அந்த நீரை இந்த சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு கொடுக்க என்பதற்காக காவிரி குண்டார் என்ற அற்புதமான திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். 14,000 கோடி. அந்த பெரிய திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் முன்னிலையில் நான் என்னுடைய தலைமையில் நான் அந்த கால்வாய் வெட்டுகின்ற பணியை துவக்கி வச்சோம். இன்னைக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த விடியா திமுக ஆட்சி அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கொண்டு வந்த அரசாங்க திட்டத்தை முடக்கி வைத்து விட்டது. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். 14,000 கோடி மாநில நிதி. இன்றைக்கு காவிரியில் இருக்கின்ற உபரி நீர் கடைக்கோட்டி குண்டார் வரை கொண்டு போவதற்காக சிவகங்கை மாவட்ட வழியாக பிரதான கால்வாய் வெட்டுவதற்காக திட்டம் தீட்டப்பட்டு செயல்பட்டு கொடுத்தோம். பணி ஆரம்பிச்சிட்டோம். முதல் கட்டமா 700 கோடி ஒதுக்கப்பட்டது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே முடங்கி போச்சு. இந்நேரம் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஏரி குளம் எல்லாம் நிரப்பி நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும். அதை முடக்கிய அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். சிந்தித்து பாருங்க. இவ்வளவு பெரிய தொகையை எந்த திட்டத்திற்கும் ஒதுக்கியது கிடையாது. நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இந்த விவசாயம் நீர் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். நீரின்றி இருக்கின்ற மாவட்ட மக்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய மத்திய பகுதியிலே அந்த கால்வாய் அமைக்கிற பணியை திட்டமிட்டிருந்தோம். இன்றைய தினம் முடக்கப்பட்டுகின்றது. மீண்டும் உங்களுடைய ஆதரவால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். திட்டம் நிறைவேறும்.